இபிஎஸ் உடன் வேலுமணி சந்திப்பு அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். ஹெக்டிக் பார்லேஸ் ஆர் ஆன். இன்னைக்கு பார்த்தோம் திரு வேலுமணியும் சி.வி. சண்முகமும் சந்தித்து கொண்டார்கள். அது செய்தியானது. இந்த நிலையில திரு எடப்பாடி பழனிசாமியுடன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த பேச்சில் ஒரு அம்சமாக தாவேக்காவோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கணும், நம்ம ஆதரவு கொடுக்கலாமா, வெளியில இருக்கலாமா, இல்ல ஆட்சியில பங்கு கொள்ளலாமா, எது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லது, உள்ள போனா கரைவோமா, வெளியில இருந்தா கரைவோமா, இல்ல நமக்கு ஒரு புத்துயிர் கிடைக்குமா ஆட்சியில பங்கு கொண்டா, நம்முடைய எண்ணிக்கையை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வ, எப்படி ரெலவன்ஸ் இருக்க, எதிர்கட்சி அரசியல் நல்லதா, ஆளுங்கட்சி அரசியல் நல்லதா, இல்ல வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல் நமக்கு ஒரு லெவரேஜ் கொடுக்குமா, இப்படி பல விஷயங்கள் பேசப்படும். இந்த உரையாடல்ல என்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா. ஏன்னா இந்த இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம காலையிலேருந்து பலவிதமான வாத பிரதிவாதங்கள் வருது, பலவிதமான தகவல்கள் வருது. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து ஐயா இபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து ரொம்ப முக்கியமான முடிவு. ஆனால் பாஜகவோட இவங்க வந்து இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அவங்க ஒரு என்டிஏ அணியாக இன்னமும் செயல்படுறாங்க. அதோட ரிலவன்ஸ் என்ன? இப்போ இன்னைக்கு ஒரு சீட்டு தான் வச்சிருக்கு பாஜக. ஸோ பாஜக ஒட்டி தான் அவங்க செயல்படணுங்கிற என்ன கட்டாயம் இருக்குது? இல்லை, ஒரு என்டிஏ அணியாக செயல்பட்டுருக்காங்க. ஒரு 2 தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணியிலேருந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு நேரத்தில் அவங்க முடிவெடுப்பாங்க. பாஜக காரங்கள் இன்னும் வலுவாகவே இருக்கு. நிச்சயமாக அவங்க வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா விதத்தையும் யோசித்து தான் வந்து முடிவெடுப்பாங்க. ஒருவேளை அவங்க ஆசைப்பட்டால் இவங்களுக்கு ராஜ்யசபாவில் உறுப்பினர்கள் இருக்காங்க, அப்போ அவங்க மத்திய அரசில் கூட பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வாய்ப்பு நிறைய முறை இருந்தது. திரு இபிஎஸ் அதை எடுத்துக்கலங்கிறதையும் பார்க்கல. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால எடுக்கல. ஆனால் இன்னைக்கு தமிழக சூழல் வந்து மாறின பிறகு ஏதோ ஒரு அதிகாரம் தான் பெட்டர். ஒரே ஒரு ஏதோ பட் ஆனால் உள்ள இருந்து அதிகாரத்தை சுவைக்கிறது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா? ஏன்னா அதிமுகவுடைய 47 வந்துச்சுன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட். அதை திரு விஜய் விரும்புவாரா அப்படிங்கிற கேள்வி. விரும்புறாருங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. உங்க லீமா ரோஸ் சொன்னாங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதுலயும் சாதக பாதகங்கள் இருக்கு இல்லையா? சப்போஸ் அதிமுகவை உள்ள சேர்த்துக்கிட்டா எந்த அமைப்புக்கு எதிராக, நீங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக அரசியல் பேசி வந்தீங்க, யார் எதிர்த்து பேசினீங்களோ, இப்போ காங்கிரஸ், விசிகே, பாமகனா கூட வேற கணக்கு. நீங்க 2 பேரையும் எதிர்த்து இவங்க மற்றும் பலர்னு சொல்லிட்டு அவங்களோட சேரும்போது ஒரு ப்ரீபோல் வாய்ப்பு இருந்த போது சேராம இப்போ அவங்களை எதிர்த்து வென்று வரும்போது அதோடைய மாரல் கொஸ்டின்ஸ் எப்படி அரசியல் விவாதங்கள்ல இருக்கும்? இல்லை, அந்த மாரல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத விட மத்தியில் ஒரு அரசு இருக்கு, அந்த அரசை விட்டு நம்ம வரணுமா வேண்டாமா? ஓகே, ஏன்னா இது காங்கிரஸ் உள்ளடக்கிய கூட்டணி. மத்தியில் ஒரு அரசு இருக்கு, அந்த அரசை விட்டு நம்ம வரணுமா வேண்டாமா? அதுதான் முதல் கேள்வி. ஏன்னா நீங்க சொல்ற புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. ஏன்னா இப்போ வந்து தாவேகாவோடு அரசியல் உறவுக்கு செல்வது என்பது பாஜகவை விட்டு காங்கிரஸோட உறவுக்கு செல்வது. So that is a big decision for them to make. அதுல நீங்க இங்க காங்கிரஸ் போகாம இப்போ அதிமுக அந்த முடிவை எடுத்திருக்குன்னா அது வேற. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் அதிமுக போயிட்டு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் வேற யார்கிட்டையும் இதை கேட்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்பு. அதுதான் திரு கோவை சத்தியனோட இரிட்டேஷனுக்கு காரணமா இருக்கும். அது வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இப்போ என்னன்னா, நீ இதில் வந்து என்ன ஆகுது, இப்போ திமுகவோட எந்த தேசிய கட்சியும் இப்போ இல்லை. இப்போ அதான் நிலைப்பாடு. இந்த நேரத்தில் நம்ம பாஜக அந்த பட்டியலில் வைக்கிறோம். இல்ல, அவங்க வந்து அவங்க இருக்காங்க, அளவில் செயல்படுறாங்க. காங்கிரஸோ பாஜகவோ வந்து இப்ப இல்ல. ஓகே, இதுல இன்னொரு செய்தி, எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் ஒரே கார்ல இபிஎஸ் இல்லம் வர்றார். இதுலலாம் நம்ம உள் செய்திகள் படிக்கலாம். சோ வேலுமணியும் சண்முகமும் ஒரு பிளாக்கா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் ஒருங்கிணைப்பு வந்து அவங்கள்ட்ட தான் நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில பார்த்தோம் சண்முகமும் வேலுமணியும் சந்தித்து கொண்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபார்முலேஷன்ல இருந்து அதை திரு இபிஎஸ் கிட்ட பிரசன்ட் பண்ண வர்றாங்கன்னு பார்க்கறது. ஆஃப் கோர்ஸ் திரு இபிஎஸ் கிட்டயும் இப்படி ஒரு ப்ரொபோசல் இருந்ததுன்னா தாவேகா தரப்புல டைரக்டா பேசிட்டு இருப்பாங்க. நம்பி சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சாத்தியன்றது வெளியிலிருந்து ஆதரவு தரணும்னு மட்டும் தான் சொல்லுவாங்க சார். அதுதான் அதிகபட்சம். காங்கிரஸ் உள்ள வந்துருச்சுல ஃபர்ஸ்ட், அதனால இவங்க உள்ள வர மாட்டாங்க. அது சிக்கல், அரசாங்கம் போயிடக்கூடாது அப்படின்னு வெளியே இருந்து ஆதரவு தருவாங்க. இல்லை இல்லை, இதில் பொறுத்தளவில் பாஜகவை பயங்கரமாக இல்லையாங்க, அவ்வளோதான். இவங்களை பொறுத்தளவுலங்க இது வந்து நம்ம இதை வந்து ரொம்ப சாதாரண. திரு சி. விஜயபாஸ்கர் அவர்களும் வந்திருக்கிறாரு. ஸோ அதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள் அடுத்தடுத்து வந்து ஒருவரா வந்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து என்னன்னாங்க, இதை வந்து பாஜக கோணத்திலேருந்து நம்ம பார்க்கறது தான் சரியா இருக்கும். ஏன்னா அவங்க மத்தியில் பாஜக கோணத்துல பார்த்தா பாஜக என்ன செய்யும், அவங்க என்ன அதிமுகவை ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து தாவேகாவோட போய் சேர போல, நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நம்ம தெரியல பார்க்குற காட்சி இருக்கு இல்லையா, இது வந்து அவரோட பெசன்ட் நகர் வீடு. யார் வீடு? ஐயா சி.வி. சண்முகத்தோட சி.வி. சண்முகம் வீடு. that's what I was supposed to say. திரு சி.வி. சண்முகம் வீட்டில் வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் கூடி பேசி இருக்கிறாங்க. அவர் யார்? புத்திச்சந்திரனா?
இல்லை ஐயா யாருன்னு தெரியலீங்களே. ஓகே, இப்போ முக்கியஸ்தர்கள் அப்படின்னு பார்த்தா சிவி சண்முகம் அவர்களுடைய இல்லத்துல, ஆமாம், இந்த 3 பேர் சிவி சண்முகம் அவங்களுடைய வீட்டில் வேலுமணி அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் இவங்க எல்லாம் கூடி பேசியிருக்கிறாங்க. அதிமுகவுடைய பல இவங்க ஒரு பிளாக்கா இது செஞ்சா நல்லா இருக்கும், இவங்க ஏதோ ஒரு ப்ரொபோசலோட இபிஎஸ், ஏன்னா இவங்க ஒரு பிளாக்கா சந்திப்பது அப்படிங்கிறதுலே ஒரு உட்செய்தி இருக்கிறது. நம்ம வந்து தனியா செயல்படாம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டிய கூட்டத்தில் எடுத்தா அது வேற, இவங்க கூடி ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த விஷுவல் நமக்கு கொடுக்குதா இருக்கு சார். ஆனா அது வந்து ஐயா எடப்பாடிக்கு எதிரான முடிவா நீங்க பார்க்க கூடாது. எடப்பாடிக்கு எதிரான சொல்லல, எடப்பாடி கிட்ட வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா வலியுறுத்துறது. அது நீங்க வலியுறுத்துறீங்கன்னா கூட தாவேகாவுடன் காங்கிரஸ் போன பிறகு நீங்க வலியுறுத்துவது எல்லாமே அஇஅதிமுகவுக்குள்ள பிரச்சனையா மட்டும் கிடையாது. ஓகே, இதுல ஒரு பிளாக்கா செயல்படுறாங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் 3 பேரும் ஒரே கார்ல பயணிக்கிறாங்க. ஒரே கார்ல இபிஎஸ் இல்லம் நோக்கி பயணிக்கிறாங்க. நமக்கு உங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு டேஜாவு மோமெண்ட் வருது. 2017 இப்படிதான் டிடிவி தினகரன் இருக்க, இந்த மந்திரிகள்லாம் ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி அவங்கெல்லாம் அவங்களுக்கு மத்தியில தினகரன் இல்லாம ஒரு மீட்டிங் நடத்தி தினகரனை வந்து வேண்டான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் அசியூம் பண்ணிக்கல. பட் ஒரு பிளாக்கா செயல்படுறாங்க, ஒரு குழுவா செயல்படுறாங்கிறது நமக்கு இயல்பா தெரியும். அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு குழு, அவங்க ஒரு கட்சியை சேர்ந்தவங்க, ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்த கலீக்ஸ் ஒரு வீட்டில் சந்திக்கிறது வந்து இயல்பு தான். ஸோ அப்படியும் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பத்திரிகையாளர்களோட கோணம் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி பார்க்கும். அது ஒரு இயல்பான ஈவெண்டா கூட இருக்கலாம். இல்ல இந்த சூழ்நிலையில இயல்பான மீட்டிங் எதுவுமே இயல்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து முக்கியமான விஷயமே அஇஅதிமுக மொத்தமாவோ இல்ல குழுவாகவோ எந்த முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் அங்க போன பிறகு அதுல வந்து அதுதான் சிக்கலா சொல்றீங்க. ஏன்னா அது பாஜகவை பகைத்து எடுத்துக்கூடிய, ஏன்னா நீங்க வந்து காங்கிரஸ் இனி அவங்களுக்கு இழக்க என்ன இருக்கு சார்? இப்போ நீங்க வந்து பாஜகவை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருந்து தான் இந்த ரிசல்ட்டை பார்த்துருக்காங்க. சரி பார்த்துருவோன்னு சிவிஎஸ் போன்றவர்லாம் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தா, ஏன்னா இப்போ நீங்க சிவிஎஸ்க்கோ வேலுமணிக்கு கூட வேற கணக்கு, சிவிஎஸ்க்கெல்லாம் பாஜக பெரிய பலம் கிடையாது அந்த அவங்களோட மண்டலத்துல. நம்ம பார்த்தவங்க அவங்க ஒரு சீட் தான் வந்துருச்சு, நம்ம வந்து வேற மாத்தி செய்வாங்க, இப்ப எடுக்காட்டி எப்பங்க கட்சியை காப்பாத்துறது? இந்த உரையாடல் தலைவர்கள் வந்து அந்த நேரத்தோட பலன்களை முன் வச்சு தான் வந்து அரசியல்ங்கிறது இந்த ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி தான். அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம் இது வந்து இப்போ வந்து இது காங்கிரஸ் அங்கே போகாமல் இருந்திருந்தா இதை வந்து நம்ம இன்னும் ரொம்ப அதிகமாகவே we can read. ஆனால் ஒரு காங்கிரஸ் அங்கே போன பிறகு இது வந்து நம்ம இதை அந்த அளவுக்கு வந்து நம்ம ஓகே, இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கனத்த மௌனத்தை பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் கூட வெளியில வந்துட்டார், செயல்பட ஆரம்பிச்சிட்டார். பெருந்தோல்வி, அவருடைய சொந்த தொகுதியில தோல்வி. ஆனா அன்று மாலையே அறிவாலயம் வந்துட்டார். அறிவாலயம் வந்து தொண்டர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவரால் இல்லத்துல அமர முடியல. அடுத்த நாள் கொளத்தூருக்கு போயிட்டார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விஷுவல நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. எம்எல்ஏக்களை மட்டும் சந்திச்சு வாழ்த்தாங்க. ஆமா, பட் we have not seen him in public. நம்ம இன்னும் பப்ளிக்ல வந்து தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அவருடைய காட்சிகளை இன்னும் நம்ம பார்க்கல. நியூஸ் டேல அந்த விஷுவல்ஸ் வந்துச்சு. அந்த எம்எல்ஏக்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸோட போய் பட் ஒரு பப்ளிக்கா இன்னும் அவர் அதிகமா பிரசன்ட் பண்ணிக்கலங்கிறத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதுல அவர் ஒரு சாதனை படைச்சிருக்கார். அதிமுக 3ஆம் இடம் போயிருக்கலாம். இன்னைக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வென்ற சட்டமன்ற உறுப்பினர் இந்த 234லேயே திரு விஜய் இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் இடத்துல தான் அந்த சுயேட்சை தொலைக்காட்சி பெட்டியில நின்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சார் நீங்க அதிமுக பாலிடிக்ஸையும் நல்லா கவனிக்கிறவர். நீங்க அந்த பின்புலத்துல இருந்து வர நீங்க எம்ஜிஆர் கொடி குத்திக்க சொல்லி கையில அண்ணா கொடி குத்திருக்கிறவர். சரி, சோ இப்ப நீங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து எனக்கு என்னமோ இது ஒரு முழுமை பெறும்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சார் சொன்ன மாதிரி, பிரமல் சார் சொன்ன மாதிரி, அங்க காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் சார் அவங்க ரிலவன்ஸை எப்படி தக்க வைப்பாங்க இந்த சூழல்ல? உள்ள போனானே they will shoot to relevance, இல்லாட்டி மற்ற முறை எதிர்க்கட்சி இல்ல அவ்வளோ டெஸ்பரேட்டா இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கட்சி டெஸ்பரேட் டைம்ஸ் டெஸ்பரேட் மெஷர்ஸ். இன்னைக்கு இயல்பான நேரம் அது. அதிமுக வரலாறு காலத்தை தோணி இல்ல 3ஆவது இடத்துல போயிருக்காங்க சார். அவங்க வந்து அதான் திரும்பவும் சொல்றாங்க, அடுத்து தேர்தல் இப்போ ஒண்ணும் கிடையாது. இல்ல இவங்க எல்லாமே இல்ல இவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து அவங்களுடைய 40, 42, 43 வயதுகளில் அமைச்சராகி மிக மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பார்த்தவங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு டெஸ்பரேஷன் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. களத்தில் நம்ம பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. அஇஅதிமுக மாதிரி கட்சி ஒரே தேர்தலில் எந்திரிச்சு உட்காந்துரும்.
அது வந்து ஒரு பெரிய சவால்லாம் ஒன்றும் இல்லை. நான் அதோட சார் இப்போ ஒரு தேர்தல் அதெல்லாம் வழக்கமான காலம் சார். இது 11வது தோல்வி சார், உங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் தோல்வி சார். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து அஇஅதிமுகங்கிறது 30 வருடங்கள் 32 நாட்கள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி, அதுவும் 54 ஆண்டு கால அவங்களோட இருத்தல்ல அவங்க ஆட்சி அதிகாரத்தில் மிக அதிகமாக டோன்ட் ரைட் தேம் ஆஃப் அப்படிங்கிறீங்க. ஐ டேக் தட் பாயிண்ட். இப்போ திரு சிவி சண்முகத்துடைய இல்லத்திலேருந்து அவங்க கிளம்பி போடுறாங்க. அடையார் பெசன் நகரில் இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன். முதல் தளத்தில் தான் திரு சிவி சண்முகத்துடைய அறை. அங்கே ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த திரு சிவி சண்முகமும் வேலுமணியும் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விஜயபாஸ்கர் அதில் இணைந்து கொண்டிருக்கிறாரு. நிறைய வாய்ப்புகளை நிச்சயம் பேசியிருப்பாங்க, மனந்திறந்து பேசியிருப்பாங்க. தேர்தலுக்கு முன்பு இருந்த ஒரு சூழல், ஒரு சுப்ரீமோ டெண்டன்சி இப்போ இனிமே தொடருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் இல்லைண்ணே அதை பேசணும்னா அவர்கிட்ட இதை பேசணும்னே அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஏன்னா ஒரு இயல்பான சூழல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டிய கூட்டத்தில் தான் இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க தனியாக சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது கோரிக்கையாக தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேலஞ்ச் பண்றதுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம வந்து பிரியம் பண்ண முடியாது. பட் அவங்க வந்து ஒரு பிளாக்கா அவங்க கருத்தை சொல்ல போறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கிரீன்வேஸ் சாலை இல்லத்துக்கு செல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதிமுக என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இவங்க என்ன வலியுறுத்த போறாங்க, இந்த சீனியர்ஸோட கருத்து என்ன இருக்கு, மற்ற சீனியர்ஸோட பார்வை என்ன இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு சுப்ரீமோவா பொதுச் செயலாளரா அந்தஸ்து கொண்டிருக்கிறவர். அவர் என்ன சொல்ல போறாரு, அவர் வீட்டோ பண்ண போறாரா, இவங்க கருத்துக்களை சொல்ல போறாரா, இல்ல ரெண்டு பேரோட கருத்து ஒத்த கருத்து தானா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து அடுத்த நிமிடங்கள்ல பார்க்கணும். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து இணைந்திருப்போம். ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த பதவியேற்பு விழா, ஃப்ளோர் டெஸ்ட், இந்த மாதிரி இத்தியாதி பத்தி முக்கியமான அறிவிப்புகளும் கூட எதிர்நோக்கப்படுகிறது.